சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எப்பொழுது உன் வாழ்க்கைக்கான பதில் கிடைக்கும் என்று நீ காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் துணையிடம் இருந்து எப்பொழுது செய்தி வரும் என்று தானே நீ காத்து கொண்டிருக்கிறாய். அதை பற்றி பேசதான் நான் உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன். ஒரு நாள் உன் வாழ்க்கை வரும் என்று நீ காத்து கொண்டிரு. உன் சாயப்பா நான் சொன்னவுடன் என் குழந்தை இது நாள் வரை பொறுமையாக இருந்து உன் சாயப்பாவின் வாக்குக்காக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை எப்படி நான் விட்டு விடுவேன்? உன்னை கவனிக்காமல் நான் மறந்து விடுவேனா? உன் வாழ்க்கை எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதைவிட பல மடங்கு எனக்கு முக்கியம் என்று உன் வாழ்க்கையின் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தாயோ அன்றிலிருந்து அது என் பொறுப்பு ஆகிவிட்டது. உனக்கு எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை நான் பார்த்து தான் செய்வேன். உன்னை நான் தன்னந்தனியில் நான் விட்டுவிட மாட்டேன். இப்படியே உன்னை வருத்தத்தில் விடவும் மாட்டேன். உனக்கான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பா நான் போராடி வருகிறேன். என் வார்த்தையை கேட்டு இவ்வளவு தூரம் நீ தாண்டி வந்து விட்டாய் அல்லவா? இன்னும் நீ கடக்க வேண்டியது சிறிது தூரமே என் குழந்தையே. இதற்குள் உனக்கு அவநம்பிக்கை வந்துவிட்டால் நீ திரும்ப சென்று விட வேண்டும் என்று நினைத்தால் நீ வந்த தூரம்தான் அதிகம். அதனால் இன்னும் சற்று காலம் பொறுமையாக இருந்தால் உன் வாழ்க்கை உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். இந்த நேரத்தில் உன் துணையின் மனதில் ஒரு சந்தேகத்தை வரவழைத்து விட்டார்கள். அவர் உன் மீது சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தீர்ப்பதும் என் வேலைதானே. அதையும் நான் செய்ய போகிறேன். அதற்குள் என் குழந்தையிடம் இதை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று உன் சாயப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன். இந்த சந்தேகத்தை உருவாக்கியதும் யார் என்று நான் சொல்கிறேன். இன்று உன் துணையின் வீட்டில் உன் துணைக்கு உன் மீது சந்தேகம் வர காரணமாக இருந்தவர்கள் உன் துணையின் உறவினர்கள். அது என்ன சந்தேகம் என்று கேட்கிறாயா? உன் மீது என்ன சந்தேகத்தை எழுப்பினார்கள் என்று தெரியுமா? உன் துணை உன்னிடம் வந்து வாழ மாட்டார். இன்னும் பழைய நினைவுகளுடன் உன் மீது கோபமாகத்தான் இருப்பார். அவருக்கு இன்னும் கோபம் போகவில்லை என்று அவர்கள் சுற்றி இருக்கும் உறவினர்கள் உன் துணையிடம் உன் மீது சந்தேகம் வரும் வர அளவு நீ வருவாயா மாட்டாயா, நீ வந்து சேர்வாயா மாட்டாயா என்று குழப்பம் அவர் மனதில் வந்துவிட்டது என் குழந்தையே. இப்பொழுது நான் அங்குதான் செல்ல போகிறேன். உன் துணையின் மனதில் இருக்கும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அகற்றிவிட்டு அவர் மனதில் தெளிவாய் சொல்ல போகிறேன். உனக்காக உன் துணை காத்திருக்கிறார் என்று கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை உன் கரங்களில் ஒப்படைப்பேன். எதற்கும் கவலைப்படாமல் தைரியத்துடன் இரு. உன் வாழ்க்கை உன் கையில் வந்து சேரும். இது சத்திய வாக்காக உன் சாயப்பா சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.